بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல்வேறு விதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இந்த பொதுக்கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் நடத்தாமல் எப்படியாவது தடுத்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு பலரும் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியவர்களிடமும் ஏன் எதிர்க்கிறார்கள் என்று வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களிடமும் பல்வேறு விதமான தகவல்களை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்களை எதிர்ப்பதற்காக நினைக்கக்கூடியவர்கள் கூட உண்மையாகவே எங்களை பற்றி அறிந்தவர்களாக இந்த ஜமாத்தினுடைய செயல்பாடுகளை தெரிந்தவர்களாக இந்த ஜமாத் மக்களிடம் எடுத்து சொல்லுகிற பிரச்சாரங்களை காது கூர்ந்து கவனித்தவர்களாக இருந்து எங்களை எதிர்க்கிறார்களா என்று சொன்னால், எதிர்க்கக்கூடியவர்களில் 99% மக்கள் அப்படிப்பட்டவர்களாகவே இல்லை. மாறாக ஏன் எதிர்க்கிறார்கள்? எங்களை பற்றி வெளியிலே தப்பும் தவறுமாக சொல்லப்படுகிற செய்திகளை கேட்டுவிட்டு அதுதான் உண்மை என நம்பிதான் எதிர்க்கிறார்களே ஒழிய இந்த ஜமாத்தினுடைய செயல்பாடுகளை, ஜமாத் சொல்லுகிற செய்திகளை கேட்டவர்களாக இருப்பார்களே ஆனால் ஒருபோதும் எதிர்க்கக்கூடிய அணியிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். மாறாக இந்த ஜமாத்தினுடைய தொண்டர்களாக, இந்த ஜமாத்து சொல்லக்கூடிய கொள்கைகளை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக மாறியிருப்பார்கள். ஏன் இதை நாம் இங்கே சொல்கிறோம்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த அமைப்பு இந்த தமிழகத்திலே தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டனவா? இந்த அமைப்பு இந்த தமிழகத்திலே 100 ஆண்டுக்கு முன்பு கிடையாது. ஆனால் இந்த தமிழகத்திலே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத் அமைப்பு என்பது தமிழகத்திலே 100 ஆண்டுக்கு முன்பு இல்லை. சரி, குறைந்தது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அமைப்பு இருந்திருக்குமா என்று சொன்னால் அதுவும் இல்லை. சில வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு. இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அதன் தலைவர்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழகத்திலே எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளிலே, முஸ்லிம்களிலே லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தவிர வேறு எந்த அமைப்புமே கிடையாது. இதை ஏதோ நாங்கள் பெருமைக்காக இங்கே சொல்லிக்கொள்ளவில்லை. கடந்த கால வரலாறுகளை நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். விஸ்வரூபம் என்கிற ஒரு படத்தினுடைய பிரச்சனையில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? விஸ்வரூபம் படத்தை
வெளியிடக்கூடாது என்று சொல்லி முஸ்லிம்கள் எதிர்க்கிறார்கள். அதில் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது. அது சாதாரண அமைப்பு அல்ல. தமிழகத்தில் 7.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு என்று சொல்லி இந்த ஜமாத்தினுடைய தலைவர் சொல்லவில்லை, தமிழகத்தினுடைய முதல்வர் சொன்னார்கள். இந்த வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது? இந்த வளர்ச்சி 30 ஆண்டுக்கு முன்பு இருந்ததா? 40 ஆண்டுக்கு முன்பு இப்படிப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய வளர்ச்சி இருந்ததா? கிடையவே கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த ஏகத்துவ கொள்கையை இதனுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொல்லப்படுகிற காலத்திலே இன்றைக்கு எதிர்க்கிறீர்களே, உங்களை போன்ற ஒருவர்களாக நாங்களும் இருந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன், உங்களுக்கு எப்படி இந்த ஜமாத்தை பற்றி தப்பும் தவறுமாக சொன்னார்களோ, இந்த ஜமாத்து சமுதாயத்திலே பிரிவினையை தூண்டுகிறது என்று சொல்லி உங்களிடத்திலே சொன்னார்களோ, இதை போன்று எங்களிடத்திலும் ஒரு காலத்திலே இந்த ஜமாத்தை பற்றி சொல்லப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது போன்று கடுமையான எதிர்ப்பை நாங்கள் இந்த ஜமாத்தை எதிர்த்திருக்கிறோம். நாங்கள் சும்மா சொல்லவில்லை. இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த கொள்கையை அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். உங்களை விட கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த கொள்கையில யார் இருந்தாலும் அவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய உறவு தேவையில்லை என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் எப்படி இந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட அமைப்பாக மாறியது? சிந்தித்து பார்த்தீர்களா? நமக்கு கண்களுக்கு முன்பாக 2 நபர்களாக இருந்தவர்கள், 3 நபர்களாக இருந்தவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நமது ஜமாத்திற்கு ஈக்குவலாக சரிக்கு சமமாக இருக்கக்கூடிய அளவிலே வளர்ந்திருக்கிறார்களே. எப்படி இது சாத்தியம்? சிந்தித்து பாருங்கள். எப்படி சாத்தியம்? எங்களிடத்திலே சத்தியம் இருந்தால்தான் இப்படி சாத்தியமாகும். அசத்தியவாதிகளாக நாங்கள் இருந்தால் இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்குமா? சொற்ப இருக்கிற பொழுதே அழித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும். ஆனால் கொள்கை நாளுக்கு நாளாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறதா இல்லையா? சத்தியம் இருந்தால் தானே வளரும். அசத்தியம் இருந்தால் அழிந்து போயிருக்குமே. நாம் எதிர்க்கக்கூடிய பொழுது நம்மோடு இருந்தவர்கள்லாம் இன்றைக்கு அந்த ஜமாத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்களே. எப்படி இது சாத்தியமானது? அப்போ உங்களை போன்று அவர்கள் அல்லாமல் இந்த கொள்கையை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் கவனித்ததின் காரணத்தினால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஜமாத்தினுடைய கொள்கையில் அவர்கள் படித்ததின் காரணத்தினால் சத்திய கொள்கை இதுதான் என்று சொல்லி இன்றைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த அமைப்பிலே சங்கமித்திருக்கிறார்கள். உங்களிடத்திலே நாங்கள் ஒன்று சொல்கிறோம். இந்த ஜமாத் எப்படிப்பட்ட ஜமாத்? இந்த சமுதாயத்திலே எந்த ஒரு அமைப்பும் செய்யாத ஒரு யுக புரட்சியை இந்த ஜமாத் செய்திருக்கிறது. ஏன், எதிர்க்கக்கூடியவர்களே தன்னுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்களாக இது மாற்றுகிறது என்று சொன்னால் சாதாரண வேலையா? உலக வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவத்தை உங்களால் பார்க்க முடியுமா? எந்த அமைப்பை ஒருவர் எதிர்க்கிறாரோ அந்த அமைப்பினுடைய உறுப்பினராக நிர்வாகியாக ஒருவர் வாருகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சத்தியத்தை இந்த அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது? இந்த சமுதாயத்திலே, தமிழகத்திலே முஸ்லிம்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு யுக புரட்சியை இந்த அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படிப்பட்ட யுக புரட்சி? கடந்த கால வரலாற்றுகளை நீங்கள் படித்து பாருங்கள். கடந்த காலத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருந்தது சிந்தித்து பாருங்கள். பள்ளிவாசல்கள் என்று சொல்லி ஊர் ஊருக்கு கட்டப்பட்டிருக்கும். அந்த பள்ளிவாசல்கள் என்றே காலத்தில் நிரம்பி வழியும் தெரியுமா? ஜிம்மா போன்ற காலத்தில் மட்டும்தான் நிரம்பி வழியும். பண்டிகை காலத்திலே நிரம்பி வழியும். மற்ற நாட்களில் எல்லாம் பள்ளிவாசலில் தொழுவதற்கு ஆள் இருக்காது. மாங்கு சொல்வதற்கு மோதினார் இருப்பார், தொழுகு வைப்பதற்கு இமாம் இருப்பார். ஆனால் இவர்களோடு சேர்ந்து தொழுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். 1-2 நபர்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள்? எல்லோருமே வயதானவர்களாக இருப்பார்கள். நம்முடைய காலம் முடிந்து விட்டது, இனிமேல் உழைக்க முடியாது, வீட்டில் இருக்கிறதுக்கு அலுப்பாக இருக்கு என்பதற்காக வேண்டி கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணுமா இல்லையா? அதுக்காக பள்ளிவாசல் பக்கம் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லாம் வயதானவர்களாக, முதியோர்களாக இருப்பார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு காலத்தை தமிழகம் சந்தித்ததா இல்லையா? ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? எந்த இளைஞர்களும் இன்றைக்கு மார்க்கத்தை அறியாதவர்களாக இல்லை. குர்ஆன் ஹதீஸை ஓரளவிற்காக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு யார் காரணம்? சிந்தித்து பாருங்கள். பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழகத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, ஆனால் நாம் வாழுகிற பொழுது இருந்த இளைஞர்களிடத்திலே இந்த இஸ்லாமிய உணர்வு, அந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டிய அந்த எண்ணம், கடைபிடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்லையே. இன்றைக்கு இளைஞர்களிடத்தை இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? இளைஞர்களை பார்க்கிற பொழுது தாடி வைத்திருக்கிறார்கள், பள்ளிவாசலிலே வாழ்ந்து சொல்வதற்கு அவர்கள் செல்கிறார்கள், பள்ளிவாசலை தொழுகை நடத்துவதற்கு இளைஞர்கள் செல்கிறார்கள். பள்ளிவாசலில் நாம் பார்க்கிற பொழுது முதியவர்களை விட இளைஞர்கள் அதிகமாக தொழுகையாளிகளாக இருக்கிறார்களே. இதை போன்று 30 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த மாற்றம் எப்படி வந்து சிந்தித்து பாருங்கள். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது யார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகத்தில் எடுத்துரைத்ததோ அப்பொழுது இந்த மாற்றம் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட, என்ன நம்ம நினைக்கிறோம்? என்ன நினைக்கிறோம் தெரியுமா? முஸ்லிம் அமைப்பு என்று சொன்னால் எல்லாம் ஒன்று நினைக்கிறோம். நம்ம இஸ்லாமிய அமைப்பு என்று சொன்னால் எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிற எண்ணம் பலரிடத்தில் இருக்கிறது. எல்லாம் ஒன்றா? ஏதோ ஒரு முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டால், அரபியில் அதனுடைய சொல்லிருந்தால், இஸ்லாம் என்கிற வார்த்தை அந்த அமைப்பில் இருந்துவிட்டால் இஸ்லாமிய அமைப்பாக மாறிவிடுமா? அது அப்படி உங்களுடைய எண்ணத்திலே நீங்கள் நினைத்து விட்டால் அது உண்மையாகவே இஸ்லாமிய அமைப்பாக அதை கருத முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ஏன் சொல்கிறோம்? இஸ்லாமிய அமைப்பு என்று சொன்னால் அதனுடைய முதல் பணி என்ன? அதனுடைய முதல் கடமை என்ன? சேவை என்ன? இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணிலே சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்கள்? முஸ்லிம்களாக இருப்பவர்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை, உனக்கு இந்த உலகம் மட்டும் நிரந்தரம் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. மறுமை என்று ஒன்று இருக்கிறது. உன்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நாளை மறுமையிலே சொர்க்கம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நான் சொல்லுகிறபடி நீ வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஏன் சொன்னார்கள்? இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எந்த ஒரு மனிதனும் நாளை மறுமையிலே அவன் சூனத்திற்குரியவனாக இருக்க வேண்டும், இறைவனை வணங்கக்கூடியவனாக, வணங்கி மரணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பிரச்சாரம் செய்தார்களே. எந்த ஒரு மனிதனும் நாளை நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று சொல்லி அஞ்சினார்களே. அப்படிப்பட்ட நரகத்திற்கு செல்லாமல் தடுப்பதுதான் ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய முதல் பணியாக இருக்க வேண்டுமா இல்லையா? யார் செய்கிறார்கள்? எந்த இஸ்லாமிய அமைப்பு என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இஸ்லாமிய அமைப்பினுடைய முதல் பணி இதுவாக இருக்கிறதா? குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்வது அவருடைய பணியாக இருக்கிறதா? சத்தியத்தை சொல்லி தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய வழியின்பால் நடப்பதற்காக வேண்டி மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? இந்த ஜமாத் செய்கிறது. எந்த இஸ்லாமிய அமைப்பும் செய்யவில்லை. குர்ஆன் ஹதீஸை மக்களிடத்திலே போதிப்பதுதான் ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய முதல் பணியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேலையை இந்த ஜமாத் செய்கிறதா இல்லையா? அதற்கு தான் எதிர்க்கிறீர்களா? மார்க்கத்தை சொன்னால் நீங்கள் எதிர்ப்பீர்களா? சிந்தித்து பாருங்கள். எதற்கு எதிர்க்க வேண்டும்? குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார்கள். என்ன பேர்? இவர்கள் குழப்பவாதிகள். சமுதாயத்தில் இவங்க கருத்து சொன்ன பிறகுதான் என்றைக்கு இவர்கள் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லி ஊருக்குள்ள வந்தார்களோ அப்பே ஊர் ரெண்டாயிடுச்சு. இவங்க ஒரு குழப்பவாதி, இவங்களுடைய செய்தியை கேட்கக்கூடாது, இவர்கள் சொல்வதை கேட்கக்கூடாது என்று சொல்லி சிலர் சொல்கிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், எது குழப்பம்? எது சமுதாயத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தும்? குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அது குழப்பத்தை ஏற்படுத்துமா? ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அது சமுதாயத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துமா? சிந்தித்து பாருங்கள். குர்ஆனின் பக்கமும் ஹதீஸின் பக்கமும் அழைக்கிறோம், அது சமுதாயத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் உண்மையிலே உங்களுடைய எண்ணத்தில் தான் குழப்பம் இருக்கிறது.
கண்டிப்பாக அது குழப்பத்தை ஏற்படுத்தாது. அப்போ ஏதோ நமக்கு சொல்வது ராங் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது, தவறான தகவல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி இதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படி என்று சொல்லி சிந்திப்பீர்களானால் இன்றைக்கு 7.5 லட்சமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னார்களே, அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் ஒருவர்களாக இருப்பீர்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த ஜமாத் எப்படிப்பட்ட அரும் பணிகளை இந்த சமுதாயத்திலே புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, எப்படிப்பட்ட காலம்? பெரிய பெரிய பங்களாக்களை கட்டி வைத்திருப்பார்கள், அரண்மனை மாதிரி வீடு இருக்கும். ஆனால் கணவன் இங்கே இருக்க மாட்டான், அவன் அயல் நாட்டில் இருக்கக்கூடியவனாக இருப்பான், வெளிநாடுகளை வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான். மனைவி பிள்ளைகள் மட்டும் இந்த நாட்டிலே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வளோ பெரிய கேடு இந்த சமுதாயத்திற்கு, எவ்வளோ பெரிய பாதிப்பு இந்த சமுதாயத்திற்கு. இதை பற்றி யாராவது கவலைப்பட்டதுண்டா? எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்களா? நாங்கள் கவலைப்பட்டிருக்கிறோம். சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேடு ஏற்படக்கூடாது என்று சொல்லி இந்த ஜமாத் கவலைப்பட்டது. பல்லாயிரம் கூட்டங்கள் கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக, வீதி வீதியாக, உள்நாட்டில் இருந்து நீங்கள் சம்பாதிப்பை ஈட்ட வேண்டும், மனைவி மக்களோடு நீங்கள் வாழ வேண்டும், அப்படி என்று சொல்லி பிரச்சாரம் செய்தோம். எப்படிப்பட்ட வெளிநாட்டு வாழ்க்கை! இந்த உலகத்திலே தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய இளமையை துளைத்து விட்டு அவன் வெளிநாடு செல்லக்கூடியவனாக இருந்தானே. சிந்தித்து பாருங்கள், பெற்றெடுத்த அன்னை, பாலூட்டி வளர்த்த அன்னை, சீராட்டி வளர்த்த அன்னை, தோளில் சுமந்த தந்தை இந்த ஊரிலே மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த மரணத்தில் கூட கலந்து கொள்ள முடியாத ஒரு துர்பாக்கியாக வெளிநாட்டிலே வாழ்ந்தானே, அவனுடைய உள்ளம் எப்படி கஷ்டப்பட்டிருக்கும், எப்படி வேதனை அடைந்திருக்கும். என்னை பெற்றெடுத்த அன்னை மரணித்து விட்டால் அவளுடைய மரணத்தில் கூட என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையே, அவளுக்காக வேண்டி நடைபெறக்கூடிய தொழுகையில் என்னால் கலந்து கொண்டு பிரார்த்திக்க முடியவில்லையே, பெற்றெடுத்த அன்னையினுடைய முகத்தை இறுதியாக பார்க்க முடியவில்லையே, எப்படி ஏங்கி தவித்திருப்பான். இந்த சமுதாயத்தில் தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கவலைப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, கவலைப்பட்டிருக்கிறீர்களா? இந்த ஜமாத் கவலைப்பட்டது. எதுக்கு நீ வெளிநாடு செல்கிறாய்? இந்த நாட்டில் இருந்து சம்பாரி. வெளிநாடு போகிறது மட்டுமா? அவன் வெளிநாடு சென்று விட்டால் கணவனை இழந்தால் ஒருவள் எப்படி விதவையாக வாழ்வாளோ, கணவன் உயிரோடு இருக்கிற பொழுதே ஒரு விதவையாக வாழ்வாள். இது மாதிரி ஒரு கொடுமை இருக்குதா சமுதாயத்தில்? எந்த சமுதாயத்திலேயாவது இப்படி ஒரு வாழ்க்கையை பெண்கள் அனுபவிக்கிறார்களா? ஆண்கள் மனைவியை பிரிந்து வாழ்கிறார்களா? இந்த சமுதாயத்திலே வாழ்ந்தார்களே, அதை மாற்றுவதற்காக இந்த அமைப்பு எடுத்த நடவடிக்கை என்ன? பல்லாயிரக்கணக்கான கூட்டங்களை நடத்தினோம். போதும் இந்த வாழ்க்கை, உள்நாட்டில் வந்து சம்பாதிங்க, சம்பாதிக்கிறது 100 ரூபாய் இருந்தால் இங்கே வந்து சம்பாதிங்க, அப்படி என்று சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு வெளிநாடு செல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறோமே. நீங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற பொழுது பார்த்திருப்பீர்கள், படிக்கிற காலத்திலே பாஸ்போர்ட்டை எடுத்து வெளிநாடு செல்லக்கூடியவர்களாக நின்றிருப்பார்கள். எதுக்கு உன் பெத்தவளை விட்டு நீ பிரிஞ்சு போற, வளர்த்த அன்னையை விட்டு நீ பிரிஞ்சு போற, மனைவி பிள்ளைகளை விட்டு ஏன் நீ பிரிந்து போகிறாய்? இந்த நாட்டில் இருந்து சம்பாதிப்பா, நீ குடும்பத்தோடு சந்தோஷமாயிரு. அப்படி ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமே, இது குற்றமா? இப்படி உருவாக்குவதை நீங்கள் பாவம் என்று கருதுகிறீர்களா? இப்படி உருவாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பதனால் எங்களை நீங்கள் எதிர்க்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள், என்னை நாங்கள் தவறு செய்து விட்டோம். இந்த சமுதாயத்தை எப்படி நாங்கள் தொன்றாட்டக்கூடிய சமுதாயமாக மாற்றி இருக்கிறோம். நினைத்து பாருங்கள், இரத்த தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த தானம் இருக்கிறது, அந்த தானத்தை இந்த சமுதாய இளைஞர்கள் கொடுப்பது போல வேற எந்த சமுதாயத்திலும் இளைஞர்கள் இரத்த தானம் செய்யவில்லை. அதை நாங்கள் சொல்லவில்லை, அரசாங்கம் சொல்கிறது. ஏன்? 11 ஆண்டு காலமாக இரத்த தானத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநிலத்தில் முதலிடம். இப்படி பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்திலே நாங்கள் விதைத்திருக்கிறோமே, இது தவறா? தமிழகத்தில் எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும், எங்க ஹார்ட் சர்ஜரி நடந்தாலும், எங்க மூளையில் சர்ஜரி நடந்தாலும், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்களாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் கூட தௌஹீத் ஜமாத்தை நோக்கி போன் கால்கள் வருகிறது, ரத்தம் தேவைப்படுகிறது,
எதுக்கு? இன்னைக்கு 5 பேருக்கு ஹார்ட் சர்ஜரி, ஒரு ஆளுக்கு 5 யூனிட் வேணும், 10 யூனிட் வேணும் என்று சொல்லி தினம் தினம் ஃபோன் கால் வருகிறது. அப்படி வரக்கூடிய கால்களுக்கெல்லாம் இரத்தத்தை தானம் செய்து கொண்டிருக்கிறோமே. அப்படிப்பட்ட தானம் செய்யக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறோமே. சமுதாயத்திலே சேவை செய்யக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறோமே. இது தவற? சமுதாயத்திலே தொண்டாற்றுவது தவறு என்று சொல்கிறீர்களா? எப்படிப்பட்ட தானம் நினைத்து பாருங்கள். இது சாதாரணமாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இரத்த தானம் செய்கிறார்களாம், அவ்வளவுதானே? இரத்த தானம் சாதாரண விஷயமா? ஒருவரிடத்திலே கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், லட்சக்கணக்கில் பணம் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய உணர்வில் இருந்து ஒரு சொட்டு இரத்தத்தை கூட தானம் செய்ய மாட்டான். நீங்க போய் கேட்டு பாருங்க. 1000 ரூபா தானம் கொடுங்கன்னா 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் எழுதுவான். 1 லட்ச ரூபா தானம் கேட்டால் இந்த 1 லட்சம் வச்சுக்கன்னு சொல்லுவான். ஆனால் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுறான்னு சொன்ன கொடுத்துருவானா? ஒருவனும் தர மாட்டான். தன்னுடைய உடலில் இருந்து ஒரு சொட்டு தானம் கூட மனிதர்களுக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி நினைக்கக்கூடிய சமுதாயத்தில் இன்றைக்கு 11 ஆண்டு காலம் இரத்த தானத்தில் தமிழகத்திலே முதலிடத்திலே தௌஹீத் ஜமாத் இருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட யுக புரட்சி, எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட சமுதாயத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்க்கணுமா இல்லையா? மற்றவர்கள் இரத்த தானத்தில் முதலிடம் என்று சொன்னால் அது ஏதோ வந்துட்டாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க, முயற்சி பண்ணாங்க, வந்துட்டாங்கன்னு சொல்லிடலாம். இஸ்லாமிய சமுதாயத்தில் வர்றதுன்னு சாதாரண வேலையா? ஏன்? இரத்த தானம் செய்வது ஹராம் என்று இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் நினைத்து வைத்திருந்தார்கள். இரத்த தானம் மட்டும் ஹராம் நினச்சிக்கிட்டு இருந்தான். ரத்தத்தை போய் எப்படி தானம் கொடுக்கறது? ரத்தத்தை சாப்பிட்றது ஹராம் தானே, உண்றது ஹராம் தானே, அல்ல சொல்லியிருக்கானே. அதை போய் இன்னொருத்தனுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி சட்டத்தை விளங்காமல் அது ஹராம் என்று நினைத்து வைத்திருந்த ஒரு சமுதாயத்தில் அடேது ஹராம் அல்லடா, ஹலால். மனித சேவையிலேயே மிகப்பெரிய சேவை இரத்த தானம். அல்லாஹ் சொல்லுகிறானே, ஒரு மனிதனை இந்த சமுதாயத்திலே நீங்கள் வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மனிதர்களையும் நீங்கள் வாழ வைத்ததற்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு நன்மை நீ செய்கிறாய் என்று சொல்லி ஹராம் என்று நினைத்த சமுதாயத்திலே அது ஹலால் என்ற ஒரு எண்ணத்தை அவருடைய உள்ளத்திலே உருவாக்கி இரத்த தானம் செய்யக்கூடிய மனிதர்களாக உருவாக்கி அதிலேயும் சிறந்த மனிதர்களாக அவர்களை உருவாக்கி மாநிலத்தில் முதலிடத்திலே 11 ஆண்டுகளாக அந்த இடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சேவை, மனிதகுல சேவை. எப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய இளைஞர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். இதற்கு நீங்கள் எதிர்ப்பீர்களா? இது தவறு என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். என்ன சொல்ல வருகிறீர்கள்? அப்ப இப்படிப்பட்ட இளைஞர்களை நாங்கள் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் ரொம்ப இன்றைக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, 2 அரசாங்கங்களும் சொல்கின்றன. என்ன சொல்கின்றன? நமது நாட்டிலே வாழுகிற மக்களில் கல்வி அறிவு பெறாத ஒரு சமுதாயம், ரொம்ப கல்வி அறிவில் பின்தங்கிய ஒரு சமுதாயம், வேலை வாய்ப்பில் பின்தங்கிய ஒரு சமுதாயம், அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை பெறுவதிலே ரொம்ப பின்தங்கிய ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயம் தான். யார் சொல்றா? நாங்களே சொல்லிக் கொள்ளவில்லை. எங்கள் சமுதாயம் இப்படி பின்தங்கி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லவில்லை, மத்திய அரசாங்கம் சொல்கிறது. மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த நீதிபதி சொல்கிறார், ரங்கநாத மிஸ்ரா சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்தியாவில் வாழுகிற மக்களிலேயே நீங்கள் யாரை ரொம்ப பின்தங்கிய மக்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் இல்லை என்று சொல்கிறார். மலைவாழ் மக்கள் இல்லை. மலைவாழ் மக்கள்னா யாரு? காட்டுப்புறத்தில் வாழ்றவங்க, மலையடி வாரத்தில் வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மலைவாழ் மக்களை நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அது தவறு. இந்தியாவிலே ஆக ஓஸ்டா இருக்கிறது இஸ்லாமியர்கள் தான். படிப்பில், கல்வி அறிவில், வேலை வாய்ப்பில், அரசாங்கத்துடைய திட்டங்களை பெறுவதில் எதிலையும் விழிப்புணர்வு இல்லை. அவங்க அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கிறாங்க என்று சொல்லி ரங்கநாத் மிஸ்ரா சொல்றாரு. சர்ச்சார் கமிஷன் சொல்கிறது, நீதிபதி. அப்ப இடஒதுக்கீடு என்று சொல்லி ஒன்றை வாங்கினால்தான் இந்த சமுதாயத்தை நாங்கள் முன்னேற்ற முடியும் என்று சொல்லி அதற்காக பாடுபட்டது தவிர, இடஒதுக்கீடுக்காக வேண்டிய குரல் கொடுத்தது தவிர, இடஒதுக்கீடை பெற்றுத் தருவதற்காக வேண்டிய பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினோமே அது தவிர, எப்படிப்பட்ட போராட்டம்? ஒரு காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருந்தது? சாதாரண அமைப்பு அல்லங்க இது. வார்த்தையில் சொல்வதற்கு சாதாரணமாக தெரியலாம்,
ஆனால் இந்த மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் விதைப்பதற்கு, இந்த மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட தியாகத்தை இந்த அமைப்பில் இருப்பவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர்! எப்படிப்பட்ட தியாகம்! போராட்ட களத்திற்கு இஸ்லாமியர்கள் சந்தித்த வரலாற்றை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 10 இஸ்லாமியர்கள் கூடி போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொல்லி காட்ட முடியுமா? 50 முஸ்லிம்கள் தெருவில் நின்று அரசுக்கு எதிராக கோஷம் இடுகிறார்கள் என்று சொல்லி காட்ட முடியுமா? ஒரு பத்திரிகை செய்தி காட்ட முடியுமா? இன்னைக்கு காட்ட முடியும், தினம் தினம் காட்ட முடியும். முஸ்லிம்கள் ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டால் அதற்காக குரல் கொடுப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் களத்தில் வருவார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கியது யார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இல்லையா? 1000 அல்ல, 2000 அல்ல, பல்லாயிரம் அல்ல, லட்சக்கணக்கான மக்களே இந்த மண்ணில போராட்ட களத்தில் இருக்கிறோமே. இடஒதுக்கீடு போராட்டம் எந்த ஒரு அரசியல் அமைப்பும் தமிழகத்திலே திரட்ட முடியாத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை இந்த அமைப்பு தான் கூட்டியது. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை கூட்டிய வரலாறை படைத்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு சாதாரண உழைப்பா? எவ்வளவு பெரிய உழைப்பை இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் சமுதாயத்திற்காக வேண்டி மூளை முடுக்கெல்லாம் எடுத்து சென்றிருப்பார்கள். நாம் அடைந்திருக்கிற கஷ்டங்களை அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லி போராட்ட களத்திற்கு அழைத்திருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள். காவல்துறையில் உள்ள ஒருத்தரை பார்த்தாலே இங்கே கால் கையெல்லாம் உதறும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்துச்சு. போலீஸ்காரர் அங்கே வர்றாருன்னு வச்சுங்க, இந்த பக்கத்தில் நம்மால் ஓடி போயிடுவான். ஏன்? போலீஸ் ஸ்டேஷனையை மிதிக்காத ஒரு சமுதாயம். போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்களுடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1-2 தான். ஒரு பிரச்சனை எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு முஸ்லீம் போய் நிற்க மாட்டார். போலீஸ்காரங்களை பார்த்தால ஓடி ஒடிகிற ஒரு காலம். இன்னைக்கு என்ன? உரிமையை கேட்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி இருக்கிறது. காவல் நிலையத்தில் அழைச்சிட்டு போய் ஒரு முஸ்லீமை அடிச்சுட்டு சும்மா இருந்துருவாரா இன்ஸ்பெக்டரு? அப்படியே உடனே அந்த உரிமைகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அது தவிர 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களை கூட்டி இடஒதுக்கீடு தந்தால் தான் உனக்கு ஓட்டு போடுவோம் என்கிற ஒரு உணர்வை உறக்க சொன்னோமே, அது தவிர அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு என்ன? இடஒதுக்கீடு நமக்கு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? உங்களுக்கு நாங்கள் கமிஷன் போடுறோம். இந்த கமிஷன்ங்கிற வார்த்தை அரசியல்வாதிகளுடைய உள்ளத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அது சாதாரண வார்த்தையா அல்லது அடிமட்டத்தில் இருந்த ஜமாத்தின் கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பை பார்த்து அவருடைய உள்ளத்தில் எழுந்த வார்த்தையா? சிந்தித்து பாருங்கள். ஆனால் ரோட்டுக்கு வராத முஸ்லிமை ரோட்டுக்கு வர வச்சான். அடிச்சா ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை அடிச்சா லட்சக்கணக்கில் திரண்டு உரிமையை கேட்கிற சமுதாயம் மாத்தி இருக்கிறானே, இவன்ட்ட இனிமே சாச்சாலம் பதிக்காது. நோம்பு கஞ்சியை குடிச்சு விட்டு 2 முஸ்லிம்களை பற்றி கவிதை படித்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி கொடுத்தோமே, அதெல்லாம் இன்னைக்கு எடுபடாது. தலைவர்கள் பிறந்த நாள்லாம் வாழ்த்து சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தோமே, அதெல்லாம் இனிமே எடுபடாது. இவர்களுடைய உரிமையை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இவர்களுடைய உரிமைக்காக வேண்டி நாம் இன்றைக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை என்று சொன்னால் நமக்கு ஓட்டு இல்லை என்பதை ஆட்சியாளருடைய உள்ளத்திலே ஆணித்தனமாக பதிய வைத்தோமே, அது தப்பா? எப்படிப்பட்ட வார்த்தை! அன்றைக்கு கும்பகோணத்திலே 10 லட்சம் முஸ்லிம்கள் திரளுகிற பொழுது அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக யார் இருந்தார்? ஜெயலலிதா. ஜெயலலிதா கமிஷன் போடுறாரு. முஸ்லிமுடைய கோரிக்கை நான் ஏற்றுக்கிறேன், தௌஹீத் ஜமாத் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கமிஷன் போடுறேன்னாங்க. அதே ஜெயலலிதா தான் சொன்னார், ஆந்திராவிலே முஸ்லிம்களுக்காக வேண்டி இடஒதுக்கீடு கொடுக்கிற பொழுது நாட்டை துண்டாடுவதற்கு நம்ம அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுக்கிறதா எதிர்ப்பு தெரிவித்தார். அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவருடைய உள்ளத்தில் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையின் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய போராட்டங்களும் எவ்வளவு பெரிய லட்சிய உணர்வோடு மக்களை திரட்டி அந்த போராட்டத்தை சந்தித்திருக்கிறது. அதே மாதிரி கருணாநிதி சொன்னார் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடை பற்றி பேசுகிற பொழுது, அதெல்லாம் கலவரத்தை ஏற்படுத்த பார்க்குறீங்களா? சட்டமன்றத்தில் சொன்னார், வெளியில் சொல்லலை. அவரே சொன்னார், என்னது ஆட்சிக்கு வந்தோன்னு 3 கொடுத்தார், நான் சட்டமாக்குறேன். எந்த சட்டமன்றத்தில் இருந்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் கலவரம் வரும் என்று சொன்னாரோ அதே கருணாநிதி சட்டமன்றத்தில் 3.5% வேண்டி தீர்மானம் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால்
இப்படிப்பட்ட ஒரு உறுதியான வலிமையான சமுதாயத்தை, போராடக்கூடிய சமுதாயத்தை யார் உருவாக்கியது? சிந்தித்து பாருங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்படி உருவாக்கப்பட்ட சமுதாயம் இருந்ததா? இந்த அமைப்பு தான் உருவாக்கியது. அது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்காக மட்டும் போராடக்கூடிய அமைப்பு அல்ல இது. முஸ்லிம் அல்லாத மக்களுக்காக வேண்டியும் சேவை செய்யக்கூடிய அமைப்பு. எப்படிப்பட்ட சேவை? தமிழகமே இன்றைக்கு பார்த்திருப்பீர்கள், கண்கலங்கி நின்ற ஒரு காலம். சென்னையிலே மழை வெள்ளத்தால் அன்றைக்கு சென்னை, ஒட்டுமொத்த சென்னையை மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. அந்த காட்சிகளை எல்லாம் அன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்து கண்ணீர் வடித்தது தமிழகமே. தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே இந்த தமிழகத்திற்காக வேண்டி கவலைப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த மழை வெள்ளத்திலே சென்னை நகரம் மூழ்குகிற பொழுது இந்த ஜமாத் செய்த சேவை என்ன? ஜாதி மதம் பாராமல் மனித நேயத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஜமாத் ஆற்றிய சேவை எப்படிப்பட்ட சேவை தெரியுமா? எப்படிப்பட்ட சேவை? கழுத்தளவிற்கு தண்ணீர்கள். ஒவ்வொரு தெருவுகளிலும் நீங்கள் உள்ளே சென்று பார்த்தால் கழுத்தளவு தண்ணீர். அதனுடைய தெருக்களிலே செல்ல 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 2 மாடி கட்டடங்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருந்தன. அப்படிப்பட்ட தண்ணீர்களே மூழ்கடிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் படகுகளிலே சென்று அங்கே மக்கள், தவிக்கக்கூடிய மக்களை அந்த படகுகளை ஏற்றி சென்று உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. எப்படிப்பட்ட அமைப்பு? மனித நேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலை இந்த ஜமாத் செய்தது. சும்மா சொல்றதா? எப்படிப்பட்ட நேரம்? அந்த நேரம் ஒட்டுமொத்த சென்னையை மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் சென்னையில் உள்ளவர்களெல்லாம் சென்னையை விட்டு வெளியேறக்கூடிய அந்த நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினுடைய ஒரு அறிவிப்பை ஏற்று சென்னையை நோக்கி ஒரு பெரும் கூட்டம் படையெடுத்து செல்கிறது. பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் சென்னையை நோக்கி செல்கிறார்கள். இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போய் சேவை செய்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் பட்டாளத்தை நாங்கள் உருவாக்கினோமே, அது தவறு என்று சொல்கிறீர்களா? எப்படிப்பட்ட சேவை? அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பேட்டி கேட்கிறோம். ஒவ்வொருத்தவங்கள்டையும் இந்த பாய்மார்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நாங்களாம் அனாதையாக இருப்போம். ஒருத்தர் சொல்கிறார், 3 நாளாக நான் ஒரே ஒரு கட்டிலில் உட்காந்துருந்தேன். 3 நாளாக கட்டில் விட்டு இறங்க முடியலை. தண்ணி ஃபுல்லாக. வீட்டில் வயதானவர் என்று கூட பார்க்காமல் தான் பிழைத்தால் போதும் என்று சொல்லி எல்லாரும் அவரை வீட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்க. 3 நாளாக கட்டிலே உட்காந்துருக்கிறார், சாப்பிடாம, தண்ணி குடிக்காம. ஏன்? சாக்கடை நீரெல்லாம் கலந்து போய் அப்படியே நாத்தத்தோடு கலக்குது. திடீர்னு ஜன்னல்லேருந்து ஒரு கை எட்டி பார்க்குது. ஜன்னல்லேருந்து ஒரு கை வருது, இதை பிடிங்க, இதை பிடிங்க. அவருக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்படியே என்ன அதை வாங்குறாரு, உள்ள கையை விட்டு, ஜன்னல் வழியாக கையை விட்டு அந்த இருக்கிற ஒரு வாட்டர் பாக்கெட்டு, ஒரு கொஞ்சோண்டு சோறு வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, என்னுடைய குடும்பத்தார் கூட என்னை விட்டு விட்டு சென்று விட்டார்களே, 3 நாளால் உணவில்லாமல் நான் இங்கே தவித்து கொண்டிருந்தேன். யாருப்பா மவராசன், நீ யாரு? அப்படி என்று சொல்லுகிற பொழுது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த அந்த தொண்டர்கள் கொடுத்த உணவையும் குடிநீரையும் உண்டுவிட்டு கண்ணீர் மல்க நன்றி கூறினாரே. அதை மறக்க முடியுமா? இது போன்ற 1-2 சம்பவங்களா? பல லட்சக்கணக்கான சம்பவங்கள், ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். பல்லாவர தாம்பரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. போட்டில் போய் காப்பாற்றிட்டு வர்றாங்க. காப்பாற்றிட்டு வரும்பொழுது அவர் சொல்கிறார், இந்தாங்க கையில் 5 பவுனுக்கு பிரைஸ்லைட்டு, பவுனு, அதை அப்படியே கலட்டி கொடுக்குறாரு. எதுக்கு? பெரிய கோடீஸ்வரங்கண்ணா, வீட்டில் மாட்டிக்கிட்டேன், எவனும் என்னை காப்பாற்ற வரவே இல்லை, நீங்கள் தான் வந்தீங்க, எதுக்கு இந்த சொத்து இருந்தாங்க. அப்படியே ஒரு 1000 ரூபா கட்டை எடுத்து கொடுக்குறாரு. 1 லட்சம் ரூபா, இதை வச்சுங்க, எல்லாம் எங்களுக்கு வேணாம். நம்முடைய தொண்டர்கள் என்ன சொன்னார்கள்? இது தேவையில்லை, இதற்காக வந்து நாங்கள் பணி செய்கிறோமா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்களே வச்சிங்க. இல்லை பாய், உங்களுக்கு போட்டு வாடகைக்கு வச்சிங்கன்னாரு, தேவையில்லைன்ட்டாங்க. இப்படிப்பட்ட பணியை செய்துவிட்டு அந்த மக்கள் எல்லாம் உள்ளம் குளிர சொன்னார்கள். தௌஹீத் ஜமாத்துடைய தொண்டர்கள் அண்டைக்கு மட்டும் இல்லை என்று சொன்னால், தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த மழை வெள்ளத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்னையிலே மடிந்திருப்பார்கள். இந்த தொண்டர்கள் களத்தில் இறங்கி அவர்களை காப்பாற்றினார்கள். கழுத்து வரை தண்ணீர், மாடிகள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் தண்ணீர். எப்படி? ஒரு சம்பவம் கண்ணால் பார்க்கிறோம். கோட்டூர் புறத்தில் 2 மாடிக்கு தண்ணி போகுது. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆனிச்சுன்னு சொன்னால் தண்ணி 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது.
கொஞ்சம் சிலிப்பானா அதில் அப்படி மாட்டி கொண்டு போய் நேராக கடலில் கொண்டு போய் விட்டுருவது. கடலுக்கு போது தெருவு தான், அப்படியே அது கூவத்தில் சேர்ந்து அப்படியே கடலில் கொண்டு போய் விட்டுருவோம். கண்ணால் பார்க்கிறோம் அந்த காட்சிகளை. போட்டை எடுத்துகிட்டு போகிறோம். எப்போ? காலையிலேருந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. எங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறாங்க, யாருமே வரல. அப்போ நாங்கள் போய் போட்டை எடுத்துகிட்டு போகும் பொழுது 2 மாடி மூழ்கி இருக்கிறது. மேலே ஒரு குடும்பம், யாரும் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு மகரிபுடைய நேரம், அந்தி சாய்ந்த நேரம், இருட்டாயிடுச்சு. கதவை தட்டுகிறோம், அவங்களால திறக்க முடியல. அப்புறம் உள்ள கதவு வழியாக ஜன்னல் வழியாக கையை விட்டு அந்த தாழ்பாலை நாங்களே திறக்கிறோம். திறந்துட்டு ஓங்கி அடிச்சு தான் திறக்கணும். ஏன்? அப்படியே அந்த ஈரத்தில் இறுகி போயிடுச்சு, கதவு திறக்க முடியாத அளவுக்கு. கதவு ஈரத்தில் இறுகி போன அந்த கதவை கையை ஜன்னல் வழியாக கையை விட்டு தாழ்பாலை இறக்கிட்டு அதை ஓங்கி அடித்து திறந்து உள்ளே போனால் என்ன? ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு தாய், அந்த குழந்தையுடைய கணவர், அவரை பெற்றெடுத்த அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்க. ஒரு குடும்பம். போட்டை கீழே வச்சுட்டு அவங்கள ஒரு ஏணி பொடியை போடுறோம். எப்படி? போட்லேருந்து ஏணி. போட்டே 1.5 மாடி கட்டடத்தில் நின்றுட்டு இருக்குது தண்ணியில். அந்த போட்டை மரத்தை, தென்னை மரத்தில் கட்டி அந்த போட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே இழுவையில் போயிடாமல் கட்டி வச்சுருக்குறோம். அதில் ஒரு ஏணியை போட்டு அங்கே மேலே ஆளை நிப்பாட்டி அப்படியே இறங்க சொல்கிறோம். ஏணியை போட்ட உடனே அந்த ஆள் மடன்னு இறங்கி உட்காந்துரும். குழந்தைய பார்க்கல, பொண்டாட்டியை பார்க்கல, அப்பாவை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, மடன்னு இறங்கி வந்து உட்கார்றார். எப்படி உட்கார்றாரு? போட்டோட ஓரத்தில் உட்கார்ந்துருந்தா கூட கீழே விழுந்துருவோன்ட்டு சென்டரில் வந்து அப்படியே சம்மணம் கட்டி இப்படி உட்கார்றாரு. அப்போ கண்ணால் பார்க்குறோம். உயிருடைய பயம் என்பது என்ன? முடிஞ்சிச்சு கதை. அவன் எத்தனை மணி நேரம் அவன் நினைத்திருப்பான். அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி ஏறி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாரும் முழுகி சாக போகிறோன்னு சொல்லி உயிரை கையில் பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறான் போல. இறங்கணும், உணவு எல்லாரும் இறக்கி விட்டு தானே இறங்கணும். ஆளை உட்காந்து போட்டு நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டோம். நாங்கள் ஒவ்வொரு ஆளை இறக்குறோம். அந்த வயதான பெண்மணி பிராமின், அவங்க கொஞ்சம் உடம்பு தடியாக இருக்கிறதுனால அந்த பால் கேணியில் காலை போட்டு அவங்களால அந்த ஏணியில் காலை வைக்க முடியல. குறுக்க அந்த பால் கேணி இருக்குது கட்டை, அதை தாண்டி அவங்களால உட்கார முடியல. நாங்களும் எவ்வளோதோ முயற்சி பண்ணுறோம், காலை தூக்க முடியல. கிட்டத்தட்ட அந்த முயற்சி மட்டும் 3/4 மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது. ஒரு கட்டம் சரி இதுக்கு மேலே முடியாது, அவங்க கால் கையெல்லாம் பிடிச்சி நம்மளே தூக்கி அப்படியே இறக்கிடுவோம். ஏன்னா ஏணிலேருந்து இறக்கணும், ரொம்ப கஷ்டம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, இல்லை என்னை விட்டுட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு முயற்சி. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அந்த பால்கனியில் படுக்க வச்சு திரும்ப வச்சு அப்புறம் அவங்கள அப்படி காலை அந்த பக்கம் வச்சு அப்படி இறக்கிடுறோம். அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். என்ன? பெற்றெடுத்த அன்னை 3/4 மணி நேரமாக இறங்க முடியாமல் தவிக்கிற பொழுது நாங்கள் அவரை கூப்பிடுகிறோம். உங்கள் அம்மா, நாங்கள் கையை தொட்டு அவங்கள தூக்க முடியாது, நீ வாப்பா ஒரு கை போடுறதுக்குன்னு சொல்லி அந்த ஆளை கூப்பிட்டா காதிலே வாங்காமல் உட்காந்துருக்குறான். எப்படிப்பட்ட மனிதநேயம், எப்படிப்பட்ட நேரம், அதை பாருங்கள். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய உயிரை விட இந்த மக்களை காப்பாற்றுவதுதான் சிறந்தது என்று சொல்லி தனது உயிரை விட அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக களத்தில் நின்றானே. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இந்த ஜமாத் உருவாக்கி இருக்கிறது. அது தவிர 1 2 சிந்தித்து பாருங்கள். செட்டி தோட்டம், அதோடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தால் சென்னை மக்களை ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஏன்? நல்லா இருக்கிறப்பே ஒருத்தன் ஊடு பூந்து கொள்ளடிச்சுட்டு போயிடுறான். செட்டி தோட்டத்தில் இருக்கிற குப்பைகளை அள்ளுவதற்கு அரசாங்கம் இல்லை. ஒட்டுமொத்த அரசு நிறுவனம் முடங்கி இருந்த அந்த நேரத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய 30,000 தொண்டர்கள் வெள்ள நிவாரண பணியிலே களத்தில் இறங்கினார்களே. எப்படிப்பட்ட சமுதாயம், எப்படிப்பட்ட இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறது. இது தவிர ஜாதி மதம் பாராமல் பிற சமுதாய மக்களாக இருந்தாலும் தன்னுடைய உயிரை விட அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி களத்தில் நின்றார்களே. பல வாரங்கள் காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு குரூப் இப்படியே போனுச்சுன்னு சொன்னால் எங்கள் கடையில் போய் சாப்பிட்றது, எங்கே தண்ணி குடிக்கிறது, பட்டினி கிடந்தவர்களாக களத்திலே வேலை செய்துவிட்டு அப்படி மயக்க அடித்து விழுவுற அளவுக்கு வருவாங்க. என்ன? மார்க்கத்தினுடைய கடமையை செய்துவிட்டோம் என்கிற அந்த சந்தோஷத்தோடு வருகிறார்கள். பார்க்கிறோம். ஏன்? அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதநேயத்தை விரும்புகிறானே. பிற சமுதாய மக்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் வலியவர்களுக்கும் உதவி செய்வதை அல்லாஹ் விரும்புகிறானே.
அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்துவிட்டேன் என்கிற மனநிறைவோடு வரக்கூடிய தொண்டர் பட்டாளத்தை உருவாக்கினோமே. அது தவிர செட்டி தோட்டத்தில் குப்பைகள் எல்லாம் கிடக்கிற பொழுது துர்நாற்றம் அடித்து அந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. ஜேசிபி வச்சு எல்லா குப்பையும் அள்ளுறோம். ஜேசிபி வச்சு அந்த குப்பைகளை எல்லாம் அள்ளக்கூடிய வேலையை தகுஜமாக செய்கிறது. அப்படி செட்டி தோட்டத்தில் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் சென்னை முழுவதும் இந்த வேலை நடைபெற்றாலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் செட்டி தோட்டத்தில் அள்ளுறோம். அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் வெளிவந்திருக்கும், உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட காட்சி, நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு காட்சி. மனிதநேயம் என்று சொன்னால் இதுதான்டா மனிதநேயம் அப்படின்னு ஒரு சொல்லுகிற காட்சி. என்ன காட்சி? 2 நாட்களுக்கு முன்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அழுகுறீங்க? வெள்ளம் வந்துருச்சுன்னு எல்லாரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டோம். ஆனால் என் மவளுடைய 10 பவுன் நகையும் 1 லட்சம் ரூபா பணமும் ஒரு வாளிக்குள்ளே டிஃபன் பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம். வெள்ளத்தில் அடிச்சுட்டு எங்கே போனுச்சுன்னு தெரியல. என் மவளுடைய காசு எல்லாம் கல்வி கொடுக்கறதுக்காக வச்சுருந்தோம். எப்படி இந்த காசு போயிடுச்சு? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என் மவளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுங்க. அவள் அந்த காசை எடுத்துகிட்டு போனால் தான் கணவரே வாழ வைப்பார்ல. அதனால் என் மக அழுகுறா, தற்கொலை பண்ணிக்க போகிறான்னு சொல்கிறா. இப்படி சொல்லிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கெல்லாம் தெரியாது. அந்த களத்தில் வேலை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு தெரியாது. குப்பைகளை அள்ளுகிற பொழுது அதில் ஒரு டிஃபன் பாக்ஸ் கிடக்குது ஒரு பையில். அதை எடுத்து கொண்டு போய் இது உங்களுடைய பாருங்க. யார் கொடுக்குறா? இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் கொண்டு போய் கொடுக்குறார்கள். குப்பைகளை அள்ளுகிற பொழுது அதை திறந்து பார்த்தா 10 பவுன் நகை, அந்த பணம் இருக்குது. போன உசுறு திரும்பி வந்த மாதிரி சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு. நாங்கள் கண்டிப்பாக இறந்து போயிருப்போம். மவ கண்டிப்பாக சூசைட் பண்ணிக்க அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் வீட்டை விட்டு போனவ எங்கே போனான்னு தெரியல. இந்த கடைச்சிருச்சுன்னு சொல்லி என் பிள்ளைய நான் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி அந்த வயதான அந்த பாட்டியும் தாத்தாவும் கண்ணீர் மழுக நன்றி கூறினார்களே. நினைத்து பாருங்கள். கையில் கிடைக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போகிற சமுதாயத்துக்கு மத்தியில், கையில் கிடைச்சா அதை எடுத்துகிட்டு போகிற ஒரு அந்த இடத்துக்கு மத்தியில் கிடைத்த பொருளை யாருடையது என்று சொல்லி தேடு கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒரு கொடுக்கிற ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கினோமே. இது தவறு என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? எப்படிப்பட்ட மனிதநேயம்! கிட்டத்தட்ட 30,000 தொண்டர்கள் அந்த களத்தில் நின்று வேலை பார்க்கிற பொழுது சோறாக்கி போடுறாங்க. ஒரு பக்கம் மருத்துவ முகாம்கள் நடத்துகிறோம். சாதி மதம் பார்க்காமல் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு முகாமில் தங்க வைக்கிறோம். அவர்களுக்கு தேவையான வசதிகளை கொடுக்கிறோம். வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் ஃபோன் கால்கள் வருகிறது. ஒவ்வொரு ஃபோன் காலையும் அழுகுறலை தவிர எதுவும் இல்லை. என்னுடைய அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, லண்டன்லேருந்து பேசுகிறேன், அமெரிக்காலேருந்து பேசுகிறேன், உங்கள் நம்பர் தான் கிடச்சிச்சு. எப்படிப்பட்ட வேலை! அரசாங்கத்திற்கு ஃபோன் செய்து அழைப்பதை விட இந்த ஜமாத்தை நம்பி அழைக்கலாம் என்று சொல்லி பிற மத மக்கள் நம்புகிற அளவிற்கு நாங்கள் பணி செய்தோமே. அதை தவறு என்று சொல்கிறீர்களா? என்ன சொல்ல வருகிறீர்கள்? எப்படிப்பட்ட சேவை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு ஃபோன் காலிலும் அழுகுரல். பெற்ற பிள்ளைகளை ஹாஸ்டலில் படிக்க வைத்த தகப்பனார்கள், பெற்றோர்கள் கதறி கதறி ஃபோன் கால் செய்தார்களே. என்னுடைய மவ இந்த ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் காப்பாற்ற முடியல, ஃபோன் மட்டும் பண்ணுறாங்க. இப்படி சொல்லி எத்தனை நபர்கள் கண்ணீர் வடித்தார்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் படைகளை அனுப்பினோம், தொண்டர்களை அனுப்பினோம், மக்களை காப்பாற்றி வருவதற்காக வேண்டி. இப்படிப்பட்ட சேவை செய்வது தவறா? சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இழிநிலையை துடைக்கக்கூடிய வகையில் எவ்வளோ பெரிய சேவைகள். முதியோர் இல்லங்களை நாங்கள் நடத்துகிறோமே, இதுபோன்று இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர் நடத்தியிருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்களே. இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கக்கூடிய ஒருவர், அவர் முதுமை நிலை அடைந்த பிறகு அவருடைய குடும்பத்தார் கவனிக்காத ஒரு நிலையில் அந்த முதியவர்கள் எல்லாம் விடப்படுகிறார்களே. சாதி மதம் மாறாமல் அவர் முதியவரானவனை அவரை விட்டு விடுகிறார்களே ரோட்டிலே. அந்த முதியவர்களுக்காக வேண்டிய ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாராவது சிந்தித்தீர்களா? எப்படிப்பட்ட கொடுமை பாருங்கள். பெற்றெடுத்த அன்னை, பெற்றெடுத்த தந்தை, தனக்காக வேண்டி அவர்கள் உயிர் கொடுத்தார்களே, தன்னை தோளில் சுமந்து அவர்கள் வளர்த்தார்களே, தாம் என்ன உணவை அறிந்தனால் நமக்கு செமிக்கும் என்பதை அறிந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்களே. இப்படிப்பட்ட அன்னையை முதியவர் ஆன பிறகு எனக்கு என்ன, நானும் பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான் சமுதாயத்தில். ஆனால் நம்மளை பெற்றெடுத்த அன்னை தானே,
நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர் தானே, அப்படி நம்ம நினைக்கல. இந்த உலகத்திலே நாம் நேசிப்பதாக இருந்தால் இவர்களை விட வேற யாரை நேசிப்பது? நம்முடைய நண்பனை விட, நமக்கு பழக்கமானவர்களை விட, நமக்கு அறிமுகமானவர்களை விட, உறவினர்களை விட, கூட பிறந்தவர்களை விட இந்த உலகத்தில் அதிகம் நேசிக்க வேண்டியது தாய் தந்தையை. சமுதாயத்தில் என்ன நிலைமை? தாய் தந்தையர்கள் முதியமையானவிட்டால் அவர்களை தூக்கி வீசி விடுகிறார்கள். அவருடைய திண்ணையில் கூட இருப்பதற்கு இடம் ஒதுக்கி தரமாட்டேங்கிறார்கள். உணவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன தின்ற போகிறாங்க? கடைசியில் முதுமையாக இருக்கிறவங்க என்ன சாப்பிட்ருவாங்க? ஒரு நாளைக்கு 50 கிராம் அரிசி திம்பாங்களா? 50 கிராம் அரிசி, அதை கூட பெத்தவன் போட மாட்டேங்கிறானே. நம்மளை தானே பெற்றாங்க, நமக்காக வேண்டிய அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள், எத்தனை இரவுகள் கண் விழித்து நம்மை வளர்த்திருப்பார்கள். நாம் இந்த சமுதாயத்தில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்பதற்காக, சமுதாயத்தில் சிறந்தவனாக வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள், அர்ப்பணித்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை முதுமையான நிலையில் நாம் கவனிக்காமல் விட்டு விடுகிறோமே. அப்படி பெத்தமவன் நினச்சிருக்கிறானா, எனக்கு அது வேலை இல்லைன்னு சொல்லி தூரம் ஓட்டுறான். கடைசியில் ரோட்டில் கிடக்குறாங்க, பிளாட்பாரத்தில் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடத்துல திண்ணையில் படுத்து நோயாளியாகி சீக்காளியாகி கடைசியில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உணவு இல்லாமல் அப்படியே முகமெல்லாம் ஒட்டி போய் கடைசியில் இறந்து அனாதை மாதிரி இறக்குறாங்களே. இந்த நிலையை பார்த்து யாராவது பரிதாபப்பட்டிருக்கிறீர்களா? இவர்களுக்காக வேண்டிய ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாராவது விரும்பினீர்களா, நினைத்தீர்களா? இந்த ஜமாத் நினைத்தது. அட பெத்து வளர்த்தவனுக்கு சோறு போட முடியல, ஒன்னால முடியலன்னு சொன்னா நாங்க இருக்கண்டா. இந்த ஜமாத் இருக்கிறது, முதியோர்களாக இருப்பவர்களை இந்த ஜமாத்தில் நாங்கள் அரவணைக்கிறோம் என்று சொல்லி முதியோர் இல்லம் நடத்துகிறோமே. நூற்றுக்கணக்கான முதியோர்கள் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த ஜமாத்தில் நடத்தக்கூடிய முதியோர் இல்லத்தை எவ்வளவு சந்தோஷமாக நிர்வாகிகள், அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போகிற பொழுது பெற்ற பிள்ளைகளை பார்ப்பது போல் சந்தோஷமாக பார்க்கிறார்கள். நல்லா இருக்கீங்களா? விசாரிப்பது என்ன, குடும்பத்தை பற்றி கேட்பது என்ன, எவ்வளவு மகிழ்ச்சியாக. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இழந்து இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்களே. அட நீங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்று சொன்னாலும் இந்த ஜமாத்து கொடுக்கும், அவர்களை அரவணைக்கும், அவர்களை அனாதையாக இந்த ஜமாத்து விடாது என்று சொல்லி முதியோர் இல்லத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சிறுவர் இல்லங்கள் எவ்வளோ பெரிய கேவலம். சிறுவர் இல்லம் நினச்சி பாருங்க. திருமணம் ஆனவுடனே கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு வந்தோன்னா கணவன் வேணாண்டு பேரானே. மனைவி என்ன செய்வா? குழந்தை சின்ன பிள்ளையா இருக்குது, எவ்வளவு காலத்து சம்பாதிச்சு இந்த குழந்தையை வளர்க்க முடியும்? ஒரு கட்டம் அவங்களால உழைக்க முடியாது. அண்ணன் வீட்டில் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? தம்பி வீட்டில் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? சகோதரி வீட்டில் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? யார் மற்ற அனாதைகளாக அவர்கள் நிற்கதியாக தெருவிலே நிற்கிற பொழுது அவள் ஒரு கட்டத்திலே பார்க்கிறாள். என்ன பார்க்கிறாள்? பசி எடுத்து குழந்தைகள் அழுகிற பொழுது, பசிக்காக வேண்டி குழந்தைகள் அந்த அழுகையிலே ஈடுபடுகிற பொழுது, உணவு வேண்டும் என்று சொல்லி தாயிடத்திலே கேட்கிற பொழுது அவள் பெற்றெடுத்த அந்த தாய் கண்ணீர் மல்க தன்னுடைய குழந்தையை பார்க்கிறாள். அடே, இந்த உலகத்திலே நான் பெற்ற பிள்ளை பசிக்காக அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறேன், ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்க்கிறோன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டு அவர்கள் இணை வைப்பார்களாக மாறி நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருந்ததே. அதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறீர்களா? ஆனால் நான் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விடுவேன், சாப்பிடாமல் கூட வாழ்ந்து விடுவேன், கஷ்டத்தை சகித்து கொண்டு வாழ்ந்து விடுவேன். ஆனால் நான் பெற்றெடுத்த பிள்ளை எனக்கு முன்பாக உணவு கேட்டு அழுகிற பொழுது, உணவு கேட்டு கண்ணீர் வடிக்கிற பொழுது, பட்டினியோடு இருக்கக்கூடிய அந்த முகத்தை பார்க்கிற பொழுது என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை, சோறு போடுவீங்கன்னா இந்த என் பிள்ளைய வச்சிங்க கொண்டு போய் விட்டு வந்துடுறாங்களே. அந்த நிலைமை சமுதாயத்தில் இருந்துச்சே, பல 100 ஆண்டு காலமாக இருந்துச்சே. எந்த சமுதாய தலைவர்கள் கவலைப்பட்டீர்கள்? இன்றைக்கு குழப்பவாதிகள் என்று சொல்லி எங்களை சொல்கிறீர்களே, நாங்கள் கவலைப்பட்டோம் ஐயா. அனாதைகளாக இருக்கிற இந்த சிறுவர்கள் படுகிற பாட்டை நாங்கள் கவலைப்பட்டோம். பெற்றெடுத்த அந்த அன்னை படுகிற கவலையிலே நாங்கள் பங்கெடுத்தோம், அவர்களுடைய கஷ்டங்களிலே நாங்கள் பங்கெடுத்தோம். குடும்பத்தார் செய்யாத உதவியை இந்த ஜமாத் செய்துச்சா இல்லையா? இது தப்பா? இதுக்கு எங்களை நீங்க எதுக்குறீங்களா? எதுக்கு எதுக்குறீங்க? எப்படிப்பட்ட சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நினைச்சு பாருங்க. வருஷத்தில் 2 பேர்னா
நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. அதில் நோன்பு பெருநாளில் 30 நாளும் பகலில் பட்னியாக இருந்து கடைசியில் அன்னைக்கு பெற தெரிஞ்சாக்கா அவன் கொண்டாடுறான். பண்டிகைன்னு கொண்டாடுறானா இல்லையா? அன்னைக்கு கூட பண்டிகை கொண்டாடக்கூடிய அன்றைக்கு கூட சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் முஸ்லிம்கள் கவலைப்பட்டார்களே. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்ததே. அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கீங்களா? அட 30 நாள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பகலிலே பட்டினி இருந்தவன், பகலிலே உணவு சாப்பிடாமல் இருந்தவன், தாகித்தால் கூட தண்ணீர் அருந்தாமல் இருந்தவன், அப்படிப்பட்டவன் இன்றைக்கு பெருநாள் கொண்டாடுகிறான். அந்த பெருநாள்லையாவது அவன் சாப்பிடணும்ல, அரிசி சோறு சாப்பிடணும்ல. ஆனால் நம்ம கறி திங்கிறோம். அரிசி சோறு சாப்பிட முடியாத அளவிற்கு சமுதாயத்தில் ஏழைகள் இருந்தார்களே. ஒன்றல்ல இரண்டல்ல, லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருந்ததே. அவர்களை பற்றி யார் கவலைப்பட்டீர்கள்? அந்த குடும்பம் பகல்ல சாப்பிடணும்னு சொல்லி யாராவது வருந்திருப்பீர்களா? மார்க்கத்தில் அதுக்கு தான் கடமையாக எல்லாம் ஆக்கியிருக்கலாம். ஒரு மாதம் உள்ள நீ பகல்ல பட்டி கிடந்துட்டு அடுத்த நாள் நீ பகல்ல சாப்பிடாம இருந்துடக்கூடாது. அன்னைக்கு நீ வயிறார சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். அட எனக்காக வேண்டி 30 நாள் நீ பட்டி கிடந்திய, உனக்கு அன்னைக்கு சாப்பிடுவதற்கு நான் ஒன்றை கடமையாக்குகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ஃபித்ரா என்ற தர்மத்தை அல்லாஹ் கடமையாக்குனானே. எது கடமையாக்குனா? அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு. பகல்ல அவன் சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஃபித்ராக்களை திரட்டி அந்த மக்களிடத்தில் கொடுத்திருப்பீர்களா? யார் கொடுத்தா? ரமலான் வந்தோன்னே அந்த காசை எல்லாத்தையும் மடக்கி 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 அங்கே இருக்கிற அஜர்த்து மாட்டை கொண்டு போய் கொடுத்துருப்போம். கொடுக்கக்கூடியவர்களில் நாங்களும் ஒருவராக ஒரு காலத்தில் இருந்தோம், மறுக்கவில்லை. அப்படி தான் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. மார்க்கனா இதான். யார்கிட்ட கொடுக்கணும்? அங்கே இருக்கிற அஜர்த்து மாட்டை கொண்டு போய் கொடுத்துருங்க. ஆனால் அந்த ஊரில் ஏழை இருக்கிறாங்களே, ஏழைகளுக்காக கொடுக்க வேண்டுமே, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரப்படவில்லை. நாங்கள் படித்தோம், இந்த ஜமாத் படித்தது. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஃபித்ராவை ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் கடமை என்று சொல்லி ஃபித்ராக்களை தமிழகம் முழுவதும் திரட்டி 10 கோடிக்கு மேல இந்த வருஷம் மட்டும் தமிழகத்தில் ஃபித்ரா வழங்கிய ஒரு ஜமாத். லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு அந்த நாளில் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை, மார்க்கத்தினுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜமாத்தா இருந்துச்சு. இது தப்பா? ஏழைக்கு உதவி செய்யறது தப்புன்னு சொல்லுவீங்களா? நினைத்து பாருங்கள். கஷ்டப்படக்கூடியவனுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த ஒரு செட்டப்பை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ஜக்காத்தை வசூலித்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதா? தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்படி அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இது இருந்ததா? சிந்தித்து பாருங்கள். இந்த உளுந்தூர்பேட்டையில் அப்படி ஏழைகளுக்கெல்லாம் நாங்கள் ஜக்காத்து நாங்கள் வசூல் பண்ணுறோம், கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்திருக்கிறோமா? இந்த ஜமாத் கொடுத்திருக்கிறது. கஷ்டப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த ஜமாத்தால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் இன்றைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ரூபாய்களை இன்றைய நாள் வரைக்கும் 50 லட்சத்திற்கு மேல் ஏழைகளுக்கு ஜக்காத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது தவறுன்னு சொல்ல வரீங்களா? சமுதாயத்தில் ஏழைக்கு உதவி செய்யறது தப்பா? சிந்தித்து பாருங்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் இந்த ஜமாத் செய்து கொண்டு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சிறந்த ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் உருவாகி இருக்கிறது. மார்க்க விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஜமாத் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு, எதுவாக இருந்தாலும் இந்த ஜமாத்தை பற்றி 1000 விமர்சனங்கள் வரட்டும், 1000 தவறுகள செய்திகள் உங்களுடைய காதில் வரட்டும், தப்பில்லை. ஆனால் இந்த ஜமாத்து சொல்லிச்சான்னு நீங்கள் கேளுங்க. இந்த ஜமாத்து அப்படி சொன்னிச்சா? ஆனால் இந்த பாருங்க, தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொன்னான், தௌஹீத் ஜமாத்துக்காரன் இப்படி சொல்லிவிட்டான், பிஜே இப்படி சொல்லிவிட்டாரு, அல்தாபி இப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு 1000 செய்திகள் உங்களுடைய காதிற்கு வரும். அல்தாபி சொன்னாரான்னு கேளுங்க வீடியோ போட்டு, பிஜே சொன்னாரான்னு வீடியோ போட்டு கேளுங்க. மார்க்கத்தில் இப்படி சட்டத்தை சொல்லிவிட்டான் தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்வார்கள். அப்படி அந்த சட்டத்திற்கு என்ன சொன்னார்கள், இந்த ஹதீஸிற்கு எப்படி விளக்கம் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் எங்களுடைய வீடியோக்கள் இருக்கிறது ஆன்லைன் பிஜே, அதில் போய் பாருங்க. தௌஹீத் வீடியோ அதில் போய் பாருங்க. இந்த ஜமாத் சொல்ல வேண்டும் எங்களை பற்றி. நாங்கள் ஒன்றை சொன்னதாக இருந்தால் நாங்கள் சொல்லணுமா அல்லது வேறொருத்தர்கள் சொல்லணுமா? சிந்திச்சு பாருங்க. நீங்களே சொல்லலை, உங்களை பற்றி இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு, நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அட நான் சொல்லணும் அப்படி, அவன் 1000 சொல்லுவான், நான் சொல்லணும்னு கேட்பீங்களா இல்லையா? நாங்கள் அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்.
நாங்கள் சொல்வதில் உங்களுக்கு முரண்பாடாக தெரிந்தால், அப்படி உங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நாங்கள் சொன்னோமா என்பதை எங்களுடைய இளையதனங்களில் நீங்கள் பாருங்கள், எங்களுடைய புத்தகங்களில் பாருங்கள், எங்களுடைய பேச்சுக்களில் பாருங்கள். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். உங்களை விட மூர்க்கத்தனமாக எதிர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒரு களத்தில் இருந்தோம். இன்றைக்கு ஏன் நாங்கள் இந்த ஜமாத்தில் இணைந்திருக்கிறோம்? நாங்கள் எதிர்க்கக்கூடியவங்களாக தானே இருந்தோம். அதில் எதிர்த்து இன்னும் நிறைய எதிர்க்கக்கூடிய ஆட்களை நாங்கள் உற்பத்தி செய்திருக்கிறோமா இல்லையா? ஏன் வளர்ந்துச்சு? இது என்ன சொல்லுதுன்னு நாங்கள் கேட்டோம்னோட நமக்கு என்ன சொன்னதெல்லாம் நேருக்கு மாறால இருக்குது. அவங்க சொல்ல கரெக்டு தானே, தௌஹீத் சொல்லக்கூடியது கரெக்டு தான். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கிறான். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினா எப்படி குழப்பம் வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் பின்பற்றினா குழப்பம் வருமா? அப்படி சிந்தித்தோம். பார்த்துட்டு அதையெல்லாம் பார்த்து விட்டு தான் இந்த அமைப்பில் நாங்களும் எங்களை ஒருவராக இணைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னால் அது தப்பா? சிந்தித்து பாருங்கள். அப்போ இந்த ஜமாத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன சொன்னோங்கிறத நீங்கள் பார்த்து இந்த ஜமாத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன், இது உலக விஷயம் இல்லை. இது சாதாரணமாக ஏதோ கடையில் வியாபாரம் பண்ணுற மேட்ரு இல்லை. இந்த தெருவில் கடை வைங்க, அந்த தெருவில் கடை வைங்க அப்படின்னு ஜமாத் சொல்லிட்டு போல மார்க்க விஷயங்களை சொல்கிறது. இந்த உலகத்தில் சரியாக மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் கை சேதம் யாருக்கு? சிந்திச்சு பாருங்கள். நான் மார்க்கத்தை சரியாக விளங்கி பின்பற்றலைன்னா எனக்கு கை சேதமா அல்லது உங்களுக்கு கை சேதமா? அதையெல்லாம் சிந்தித்து நம்ம இந்த உலகத்தில் மார்க்கத்தை சரியாக பின்பற்றவில்லை என்று சொன்னால் மறுமையில் நஷ்டவாளியாக நாம் நின்று விடுவோமே என்பதை இறைவனை முன்னிறுத்தி அஞ்சியவர்களாக, இறைவன் சொன்னதின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக இந்த ஜமாத் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இந்த ஜமாத்தை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.